முருகேசனா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. எப்படி ஆரம்பிக்குது என்னப்பா இந்த வாட்டி சிஎஸ்கே எலிமினேட்டர்னு அறிவிச்சிடலாமா அப்படின்ற ஒரு இது வரும்ல. அப்படிலாம் ரகுவரன் தனுஷ் சொல்லுவான்ல, நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெருசு அப்படின்னு. ஆனா அதை ஆர்சிபிக்கு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். கடைசியில எப்படி அவனுக்கு பிளே ஆஃப்ஸ்ல ஃபைனல்ஸ் போய் தோத்துருவானுங்க. எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும்போது, இப்ப வந்து மும்பையும் ஆர்சிபி கடைசியா மேட்ச் நடந்ததுல, விராட் கோலி ஒரு மாதிரி ரொம்ப அனிமேட்டடா இருந்தாரு. ரெண்டு சைட்ல ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மான்னு காட்டிட்டு இருக்காங்க. காலி வாடி ஃபைனல்ஸ் வாடி. அதாவது இன்னைக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இன்னைக்கு ஒரு சோகமான நாள். அதாவது ஃபர்ஸ்ட் டீம் டு கெட் எலிமினேட்டட் ஃப்ரம் ஐபிஎல் 2025. அது வந்து சிஎஸ்கே தான். ஸோ பட் இன்னைக்கு வந்து மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நடிக்கிறான் மும்பை ஃபேன், சந்தோஷமா இருக்கான், உள்ள கிளு இருக்கான். இல்ல பங்காளியாச்சே, பங்காளின்னு கீழே கூட இருப்போம்னு கிடையாது. பட் பாட்டம் ஆஃப் தி டேபிள்ல சரசரன் மேல வந்துட்டு பங்காளி கூட வந்து குழி பறிச்சு தள்ளி விட்டான், கீழே தள்ளி விட்டு மேல வந்துட்டானுங்க. பட் சிஎஸ்கே வந்து இன்னைக்கு எலிமினேட் ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு மேட்ச் வந்து சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலா. ஸோ இந்த மேட்ச்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோ பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த டேபிளுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குது. கடைசி 2 மேட்ச் வந்து அதை பத்தின ஒரு சில பாயிண்ட்ஸ் லைக் நமக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பேசிட்டு சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் மேட்சுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா, அந்த உண்மையான சுட்டி குழந்தை 14 வயசு பையன், அந்த பையன் வந்து அந்த ஆமா ஆக்சுவலா அது வந்து ஆர்ஆர் வர்சஸ் அது என்ன யாரு கூட ஆடினானுங்க, ஜிடி. ஆர்ஆர் வர்சஸ் ஜிடி கிடையாது, அது வந்து சூரியவன்ஷி வர்சஸ் ஜிடி அப்படிதான் சொல்லணும். ஸோ ஒரு ஆள் சிங்கம் மாதிரி என்னான்ற மாதிரி ஒரு ஆளே வந்து 35 பால் 100 அடிச்சு வந்து மேட்சை முடிச்சு கொடுத்தான். ஜிடி தோத்ததை விட்டுட்டுங்க, அது ஏதோ பண்ணிட்டு போறானுங்க. இந்த பையன் நம்ம 14 வயசுல இப்படி ஆடுறான், மூஞ்சிக்கும் ஆட்டத்துக்கு சம்பந்தமே இல்லையன்ற மாதிரி ஆடிட்டு இருந்தான். ஆமா, பால் வலி அவன் முடிச்சிட்டு போஸ்ட் மேட்ச்ல சும்மா இந்த மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்புறம் கிரவுண்ட்ல எல்லாரும் கூட பேசுற மாதிரி இல்ல, அதுல நான் எல்லாரும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறானுங்க. குழந்தனமா இப்படி ஓடிட்டு இருக்கிறான். ஆமா, ஃபர்ஸ்ட் முடிச்சோடனே அப்பாவுக்கு தான் கால் பண்ணி பாப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தான். அதாவது மெச்சூரிட்டி ஆஃப் த கேம் வந்து கேம் மெச்சூர்டா ஆடல, அது வேற விஷயம். பட் ஸ்டில் கிளீன் ஹிட்டிங் ஆஃப் த பால், எட்ஜ் வாங்கி ஒரு 2 4 ஒரு 6 3 2 6 தான் போச்சு. அது போகும் மிச்சம் அடிச்ச 11 6ல 9 7 6 கிட்ட மிடில் ஆஃப் த பேட்ல போனது. 4 கிட்டத்தட்ட மோஸ்டா எல்லாமே மிடில் ஆஃப் த பேட் தான். எப்படி ஒருத்தன் அதுவும் 14 வயசுல இவ்வளோ கிளீன் ஹிட் அடிக்க முடியும்ன்றது இட்ஸ் டோட்டலி இம்பாசிபிள். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா, நம்ம வந்து ஜெய்ஸ்வாலே ஆக்சுவலா வந்து நல்ல ஸ்ட்ரைக்கர்லாம் ஆடி இருக்காரு. இந்த பையன் கூட கம்பேர் பண்றப்போ ஏதோ ஸ்லோ இன்னிங்ஸ் டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு நமக்கு. ஆமா, 2 பேருமே எப்படி இருந்துச்சுன்னா, இந்த சான்குலிக்கு மான்குலின்னு ஒரு படம் சின்ன வயசுல நம்ம எல்லாம் பாத்துருப்போம், போக சேனல்ல போடுவாங்க. அதுல இப்படி தட்டுவான், கவட்டக்குள்ள பேட்டை விட்டு தட்டுவான், 6 போவான், நான் ஸ்ட்ரைக்கர் எல்லாத்தையும் காட்டிட்டு இப்படின்னு பாத்துட்டு இருப்பானுங்க அம்பையரா நான் ஸ்ட்ரைக்கரும். அந்த மாதிரி லிட்டரலா அப்படிதான் ஆடிட்டு இருந்தான். 35 பால்ல 100ன்றது இட்ஸ் நாட் எவ்ரி ஒன்ஸ் கப் ஆஃப் டீ. ஸோ இதுல பார்த்தா நான் வந்து நினைச்சிட்டு இருக்கிறது, ஜிடியோட பேட்டிங் வந்து எக்ஸ்போஸ் ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கு வழக்க போல அவங்களோட டெம்ப்ளேட் என்னவோ அதை அழகா பண்ணாங்க. பட்லர் ஆடுற விதமா இருக்கட்டும், கில்லா ஆடின விதமா இருக்கட்டும். கில்லா ஆக்சுவலா டிசர்வ்ட் 100, பட் வந்து 85 சம்திங்ல ஏதோ அவுட் ஆனார்னு நினைக்கிறேன். சாய் சுதர்ஷனும் மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் அதே மாதிரி ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஸோ அவங்க 3 பேரும் வழக்க போல டெம்ப்ளேட்ல ஆடி கொடுத்தாங்க. அண்ட் கடைசியில வர்றப்ப அவங்க எப்படி அவங்க பட்லர் இவங்க அவுட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க எப்படி இருந்தாங்கன்றது நமக்கு தெரிஞ்சது. ஷாருக் கான் வந்து பயங்கரமா சுத்தினாரு, திவாட்டியா அவுட் ஆனாரு. ஸோ அவங்களுக்கு அந்த பக்கம் பெருசா பேட்டிங் இல்லாத மாதிரி வாஷிங்டன் வந்து ஒரு சின்ன காமியம் ஒன்று பண்ணாரு. ஸோ அவங்க பேட்டிங்ல லைக் எப்படி அப்ப ஆர்சிபிக்கு வந்து எப்படி கோலி வந்து ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடாம அந்த டீம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும்னு எனக்கு தோணுதோ, அதே மாதிரி இவங்க வந்து இந்த பிளே ஆஃப் இந்த டைம்ல அவங்க அந்த ஒரு டிஃபீட்டை பார்த்துட்டாங்க, அந்த வீக்னஸ் அவங்க எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு அது நல்லது. இது வந்து மேபி வந்து பிளே ஆஃப்ல வந்து அந்த ப்ரெஷர்ல ஒரு 2 விக்கெட் டக்குன்னு போயிடுச்சுன்னா அவங்க அப்படியே சரிஞ்சிருவாங்க. ஸோ ஜிடி கிட்ட அதுதான் ஒரு பிரச்சனையா இருக்குது. பட் அன்னைக்கு அந்த பேட்டிங் சூப்பராக பண்ணாங்க. பட் பவுலிங்ல அவங்களுக்கு வந்து க்ளூவே இல்லை. லைக் மேபி ரஷீத் கானை வந்து கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்து, ரஷீத் கான் தான் ஆக்சுவலா ரொம்ப டீசெண்டா போட்டாரு. ரஷீத் கானை இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம். வாஷிங்டன் சுந்தரை வந்து பவர் பிளேக்குள்ள கொடுக்காம பவர் பிளேக்கு அப்புறம் ஒரு ஓவர் கண்டிப்பா கொடுத்துருக்கலாம். பயந்துட்டாங்க ரொம்ப. வாஷிங்டன் சுந்தர் போடுறப்பே வந்து அந்த பையன் அடிக்கிற அடியை பார்த்துட்டு ஷார்ட்டா போட்டுட்டே இருந்தாரு. சிராஜ் ஷார்ட்டா போட்டுருந்தாரு. பிரசித் கிருஷ்ணாக்கு ஐடியா இல்லை, அவரும் அப்படிதான் போட்டுருந்தாரு. இஷாந்த் சர்மா அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தாரு. ஸோ அந்த பையன் வந்து பயங்கரமா லைக் அழகா அந்த சொன்ன மாதிரி கிளீன் ஹிட்டிங் தான் எல்லாமே. அந்த 4வது ஓவர் நினைக்கிறேன் போட்டு பொளந்துட்டான். பொளக்குறான் டேய்.
அந்த இஷாந்த் சர்மாடா சீனியர் பிளேயர் 100 டெஸ்ட் ஆடி இருக்காரா, கொஞ்சமா இது குடுறா, ரெஸ்பெக்ட் குடுறான்ற மாதிரி தான் இருந்துச்சு. சுமன் கில் கேப்டன்சி அவர் வந்து வெளியே போயிட்டாரு. ரஷித் கானோட கேப்டன்சி ரொம்ப மோசமா இருந்துச்சு, ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஒரு க்ளூவே இல்லாம சும்மா ஓடி வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் பிரச்சனையா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்தோம் அப்படின்னா டிசி வர்சஸ் கேகேஆர். அதாவது ரஹானே வந்து இன்ஜுரி ஆகி உள்ள போய் சுனில் நரன் கேப்டன் ஆகி அந்த சுனில் நரன் கையாளு ரன் அவுட் ஆகணும்னு கேள்ற அவருக்கு எழுதிருந்து அங்கிருந்து டிசி சரிணும்னு எழுதிருந்தா டிசியை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா டிசி வந்து அவங்க ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஆக்சுவலா. ஏன்னா உங்களுக்கு விக்கெட் இருக்குது. லைக் அவங்களுக்கு எனக்கு திரும்ப டிசிக்கு இருக்க பெரிய பிரச்சனை. நம்ம இதுக்கு வீடியோல பேசியிருக்கோம். ஓப்பனிங்ல வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க. அபிஷேக் பொருள் ஒரு பக்கம், ஒரு டைம் கருண் நாயர், அபிஷேக் பொருள் ஒரு பக்கம் ஃபேஃப் டு பிளஸ், அபிஷேக் ஒரு டைம் கேஎல் ராகுல் ஒரு பக்கம் கருண் நாயர், இப்படின்னு மாத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் ஓப்பனிங் பேர் செட்டே ஆகல. அவங்க ஆட வேண்டியது எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் பொருள் அண்ட் கேஎல் ராகுல். அப்படி இல்லையா ஃபேஃப் டு பிளஸ் அண்ட் கேஎல் ராகுல். நம்பர் 3ல அபிஷேக் பொருள். அவர் எப்படி ஆடணும் அப்படின்னா ஒரு திலக்கர்வா மாதிரியோ, ஒரு ஸ்கை மாதிரியோ, இல்ல இஷான் கிஷன் மாதிரியோ ஃபாஸ்டா நம்பர் 3ல வந்து அந்த ஒரு மொமெண்டத்தை எடுத்துட்டு போற ஒரு பேட்ஸ்மேனா இருக்கணும் அபிஷேக் பொருள். 4வது கருண் நாயர் வரணும். அவர் தான் அவருக்கான பொசிஷன். அவருக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி 3 பேரும் மொமெண்டம் கொஞ்சம் பில்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாம இருந்துச்சுன்னா அவர் இன்னிங்ஸ் எடுத்துட்டு போவார். அதுக்கப்புறம் உனக்கு வந்து அசுதோஷ் சர்மா, ட்ரிஸ்டின் ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல் ஆக்சுவலா, அதுக்கப்புறம் அசுதோஷ் சர்மா, ட்ரிஸ்டின் ஸ்டப்ஸ், அதுக்கப்புறம் வந்து விப்ரஜிங்கம் சூப்பரா ஆடினாரு. சோ இந்த மாதிரி 8 பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஆனா அவங்க வந்து இந்த ஆர்டர் ஒழுங்கா வைக்காததுனால கேஎல் ராகுல் உள்ள வர்றப்பெல்லாம் பிரஷர்ல தான் வராரு. அபிஷேக் பொருள் சும்மா விக்கெட் த்ரோ பண்றாரு. ஆக்சுவலா அனுகுல் ராய் உள்ள கொண்டு வந்தது ஃபேஃப் டு பிளஸ் விக்கெட் அடிக்கணும்னு, இவர் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. கருண் நாயர் அந்த மாதிரி சுத்தி அடிக்க போய் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. சோ கேஎல் ராகுல் உள்ள வரப்பே பிரஷர் தான். கேஎல் ராகுல் அவுட் ஆயிட்டா என்ன பண்றது, ஒண்ணுமே இல்லையா அப்படின்ற பிரஷர்ல தான் நீங்க ஆடினாரு அவரு. அன்னைக்கு தேவையில்லாத ரன் அவுட் டைவ் அடிச்சிருக்கணும். அது என்னமோ அது வந்து ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. அது ஸோ அன்னைக்கு ஃபுல்லாக வந்து இவர் ஷோ தான், சுனில் நாயர் ஷோ தான். அது விக்கெட்ஸ் எடுத்ததாக இருக்கட்டும், முக்கியமான விக்கெட்ஸ் ஃபேஃப் டு பிளஸ் விக்கெட் எடுத்ததாக இருக்கட்டும், ரன் அவுட் பண்ணதாக இருக்கட்டும், கேப்டன்சி உண்மையாகவே கேப்டன்சி எனக்கு சூப்பராக பண்ணது. பவுலர்ஸ் சேஞ்ச் பண்ணதெல்லாம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டிசி எந்த நேரத்தில் மொமெண்டத்தை பில்டு பண்ணணுமோ அந்த நேரத்தில் கரெக்டாக மொமெண்டத்தை இறக்குறாங்க. இப்போ மும்பை பார்த்தா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 மேட்ச் தோத்துட்டு கரெக்டான டைம்ல பிக் பண்ணி அப்படியே வந்துட்டு இருக்காங்க. ஆர்சிபி அதே மாதிரி தான், ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மேட்ச் ஹோம்ல தோத்து அப்படியே வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஜிடியும் சரி டிசியும் சரி தப்பான நேரத்தில் மொமெண்டத்தை லூஸ் பண்றாங்க. அது வந்து ஏன்னா கடைசி ஒரு 6 மேட்ச்ல 4 மேட்ச் வந்து டிசி தோத்துருக்காங்க. ஸோ அது ஒரு பிரச்சனையா இருக்கும். ஜிடி கூட ஓகே, இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மேட்ச் தோக்குறாங்க, அது நடக்கும் தான். அடுத்த மேட்ச்ல அவங்க திரும்ப வந்துடுவாங்க. ஆனால் டிசி வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. ஸோ அண்ட் விப்ராஜ் இவங்களுக்கும் வந்து ஓவரை ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க. அவர் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் சூப்பராக போட்டுட்டு இருந்தாரு. பட் இப்போ அவர் மேலே பெருசாக நம்பிக்கை வைக்காம அவருக்கு ஓவர்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மோர் ஆஃப் பேட்டிங் ஆல்ரவுண்டராக ஆடிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து இந்த 2 மேட்ச்லேயும் இந்த பேட்டர்ன் தான் கண்டினியூ ஆச்சு. லைக் கீழே இருக்க டீம் மேலே இருக்காத பேக் பெஞ்சஸ் வந்து டாப்பர்ஸ் அடிக்கிற மாதிரி போச்சு. இன்னைக்கே அப்படிதான் நடக்கும் அப்படின்னு நினைச்சா அதான் இல்லை. ஐயர்லே நான் ஒரு ரவுடி ஐயர் ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம்ல கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆகுது ஸ்ரேயஸ் ஐயர் ஃபார்ம் கொண்டு வந்துட்டாங்க. CSK and farm out batsman coming to farm remains a best love story இந்த IPL. ஸோ இன்னைக்கு அன்புடன் சொல்லிட்டாங்க. அன்புடன் உடச்சி அடிச்சு நொறுக்கிட்டாங்க. வர்ற டீம்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு அதுக்கு வந்து பஞ்சாபும் ஒரு விதிவிலக்கல்ல, இன்னைக்கு அவங்களும் வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச்ல என்னென்ன நடந்துச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பஞ்சாபுடைய பாசிட்டிவ்ஸ் ஏன் இன்னைக்கு ஜெயிச்சாங்க அப்படின்றதுக்கான பாயிண்ட்ஸ் என்னென்ன? பஞ்சாபோட பாசிட்டிவ்ஸ் வந்து அவங்க கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் தான் இன்னைக்கு. ஏன்னா வெல் டிசர்வ்டு நாக். அது வந்து எப்படி சொல்றது, பாரபட்சமே பார்க்கல. கரெக்டா லைக் பத்திரானாவெல்லாம் என்னடா போடுற சீப் பண்ற மாதிரி அடிச்சான். லாங் ஆன் மேல 2 6 போனதா இருக்கட்டும், மிட் விக்கெட்ல 6 அடிச்சதா இருக்கட்டும், ஒரு மாதிரி கிளீன் ஸ்ட்ரைக்கா இருந்துச்சு. பத்திரானா வந்துட்டு தெரியல, அவர் இதுக்கு முன்னாடி ஒரு இன்ஜுரியில இருந்து வந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ இன்ஜுரியில இருந்து வந்துட்டு அவர் ரிதம்ல இல்லைன்னா வை டு யூஸ் ஹிம்? இப்போ ஓரளவுக்கு ரிதம்ல இருந்தா பரவாயில்ல. கிட்டத்தட்ட இந்த சீசன் ஃபுல்லாவே அவர் ஒரு 30 வைடு கிட்ட போச்சு. சரி, அது நெகட்டிவ்ஸ்ல வரேனா. ஸோ பிபிகேஎஸ் பாசிட்டிவ்ஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு பவுலிங்ல வந்து சஹல் சூப்பரா போட்டாரு. 210க்கு போக வேண்டியது 210 கண்டிப்பா வந்து 210 போக வேண்டிய ஸ்கோரை இழுத்து பிடிச்சு 3 விக்கெட் ஹேட்ரிக் எடுத்து 190 சுருக்குனது சஹால் மட்டும்தான். ஏன்னா மற்றவங்களாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு 9 or 9+ இதுல இருந்தாங்க. அஷ்தீப் சிங் மட்டும் கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாரு. அது இன்னொரு சைடு அசிஸ்ட் பண்ணது மார்க்கோ யான்சன். இது 2 பேர் மட்டும் தான் நல்லா போட்டிருந்தாங்க. மற்ற எல்லாரையும் டார்கெட் பண்ணி சூப்பரா அடிச்சான்.
சாம் கரன் இன்னைக்கு சூப்பரா அடிச்சான். அவங்க எல்லாரும் கொடுத்தத சஹால் வந்துட்டு அழகா கேபிட்டலைஸ் பண்ணி ஒரு 210 மாதிரி போற டார்கெட்டை அழகா இழுத்து பிடிச்சு 190லயே முடிச்சிட்டாரு. ஏன்னா அதுக்கப்புறம் அடிக்க ஆள் இல்ல சிஎஸ்கே கிட்ட, வந்தவெல்லாம் விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டான். இல்ல அந்த இடத்துல தான் சேஸோட கேப்டன்சி. லைக் சஹல் ஃபர்ஸ்ட் 2 ஓவர்லயே 31 ரன்னோ 30 ரன்னோ போயிடுச்சு. கடைசி ஓவர் தான் ரன்னே கொடுக்காம ஒரு 6 என்னமோ தான் போச்சு தவிர, ஆமா ஒரு 6 போச்சு. அதுக்கப்புறம் அவுட், தோனி அவுட். ஸோ அது ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல 26 ரன்னோ 25 ரன்னோ போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பதுக்கிட்டாரு ஸ்ரேயஸ் ஐயர். ஓகே இதுக்கப்புறம் நீ தேவையில்ல, சப்போஸ் வந்து சாம் கரனோட விக்கெட் போச்சு அப்படின்னா அதுக்கு தோனி உள்ள வருவாப்புல, அவருக்கு எதிராக நான் வந்து உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி கரெக்டாக பதுக்கி வச்சாரு. அதே மாதிரி 19 ஓவர்ல தோனி வந்தப்போ அந்த இடத்துல அவுட். ஸோ சஹல் வந்து சூப்பராக போட தைரியம். வழக்கம் போல சஹல் வந்து அவரோட இருக்கிற பெரிய பிளஸ் பாயிண்ட் தைரியம் தான். தூக்கி நல்லா ஃபிளைட் பண்ணி போடுவாரு, ஸ்லோவா தூக்கி போடுவாரு தைரியமா. ஆமா, ஸோ அது ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்துச்சு. அர்ஷதீப் சிங் அண்ட் மார்க்கோ ஜான்சன் தான் அந்த சாம் கரனோட விக்கெட் தான் அந்த ஸ்லைடுக்கே காரணம். ஏன்னா சாம் கரன் இருந்திருந்தா கண்டிப்பா அந்த 210 வந்திருக்கும். அந்த ஒரு நல்ல ஒரு பவுன்சர் போட்டு இவரை சாம் கரன் அவுட் ஆகினாரு. ஏதாவது எல்லாருமே ரன்ஸுக்கு போயிட்டு இருக்கோம். உமர் சாய் ரன்ஸுக்கு போனாரு, ஹர்ப்ரீத் பார் ரன்ஸுக்கு போனாரு, ஷெட்கேலாம் ரன்ஸுக்கு போனாரு. பட் அர்ஷதீப் சிங் அண்ட் மார்க்கோ ஜான்சன் இவங்க 2 பேரும் மட்டும் தான் கொஞ்சம் எக்கனாமிக்கலா போட்டாங்க, விக்கெட்ஸும் எடுத்தாங்க. ஸோ இவங்க 3 பேரும் தான் பெரிய பாசிட்டிவ் இவங்களோட பவுலிங்ல. அர்ஷதீப் சிங், மார்க்கோ ஜான்சன். அர்ஷதீப் சிங் ஒய் ஹி இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் T20 பவுலர். அதுவும் இந்தியாவில் வந்து டாப் T20 பவுலராக இருக்காருன்றது இன்னைக்கும் காமிச்சாரு. அந்த சில டைம் வைடு போச்சு, வைடு ஆக்க ட்ரை பண்றப்போ வைடு போகும். பட் அதை ரிவ்யூ எடுத்து வைடு எல்லாம் மாத்தினாரு. அர்ஷதீப் சிங் கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா, எந்த கண்டிஷன்ல பவுலிங் போட கொடுத்தாலும் he makes the ball to swing. எல்லா சைடு ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். எந்த கண்டிஷன்னாலும், நீங்க காத்தே வராத கண்டிஷன்ல கொடுத்தாலும் அவர் பாலோட வெயிட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அழகா ஸ்விங் பண்ணக்கூடிய, ஏர்லயே ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். சோ அவர் எங்கனாலுமே உங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவ் பவுலரா இருப்பாரு நியூ பால்ல. அதே மாதிரிதான் இன்னைக்கு நியூ பால்ல செமையா போட்டாரு. அதே மாதிரி மார்க்கோ ஜான்சன் பார்த்தா அவரோட ஹைட் தான் அவருக்கு பெரிய அட்வான்டேஜ். 7 அடி ஒசரத்துல இருந்து அந்த பால் வர்றப்போ அது எப்படி எவ்வளவு பவுன்ஸ் ஆகும் எந்த இது கணிக்கவே முடிய மாட்டேங்குது. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அண்ட் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ன்றது வந்து லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ்ன்றது வந்து ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட். அது எந்த டீமுக்கும் அவ்வளவு சீக்கிரமா அமைஞ்சாது, இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அண்ட் சஹல் அந்த கடைசியில வந்து போட்ட ஓவர் இவங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்டா அமைஞ்சது. சொன்ன மாதிரி 220 215 ஈஸியா போயிருக்க வேண்டியது அவங்க வந்து சுருக்குறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னா பேட்டிங் சான்ஸ்லெஸ் இனோவேட்டிவ் ஷாட்ஸா இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்ச அவர் இன்னைக்கு பெருசா ஆர்த்ராக் ஷாட்லாம் எதுவுமே ஆடல. ட்ராம்ப் ஆடினாரு, ரிஸ்ட வச்சு இப்படி ஆடுறாரு. சோ ஃபுல்லாவே மோர் ஆஃப் ரிஸ்ட் ஒர்க் ஷாட்ஸ் தான் இன்னைக்கு நிறையவே இருந்துச்சு அவர்கிட்ட இருந்து. சோ ஒரு சைடு பிரியன் சாரியா அடிச்சிட்டு இருந்தாரு. பிரியன் சாரியாவும் பிரப்சிம்ரன் சிங்கும் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா டக்குன்னு பிரியன் சாரியா விக்கெட் விட்டதுக்கு அப்புறமா அந்த மொமெண்டம் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போறாரு. நம்ம போன மேட்ச் பேசணும், பிரப்சிம்ரன் சிங் இல்லனா பிரியன் சாரியா இவனுங்க ஒரு 50+ போட்டுறானுங்க. ஆனா அது முடிஞ்ச உடனேவே 2 பேரும் விக்கெட்டை விட்டுறாங்க. அடுத்து வரவங்களுக்கு வந்து கொஞ்சம் திருப்பி அந்த மொமெண்டம் கெயின் பண்ணி அடிக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. இந்த வாட்டி அந்த தப்பே பண்ணாம பிரப்சிம்ரன் சிங் ஸ்ரேயஸ் ஐயர் கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டுட்டு, லைக் நீ ஆடு கடைசி வரைக்கும், நான் அடிச்சுக்கிறேன், இன்னைக்கு ஏன்டே எனக்கு நல்லா படுது, நான் அடிக்கிறேன்ற மாதிரி இன்னைக்கு நல்லா அடிச்சு ஒரு 50 போட்டு சூப்பரா ஒரு இன்னிங்ஸை பில்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஒரு ஸ்டேஜ் செட் பண்ணி வச்சுட்டாரு. அவ்வளவுதான்ப்பா நான் பண்ணிட்டேன், பின்னாடி வரவங்களாம் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துருங்கன்ற மாதிரி இன்னைக்கு பிரப்சிம்ரன் சிங் ஆனாரு. அவர் எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா பட்டாரு. ஓப்பனர்ஸ் கிட்ட எதிர்பார்க்கறது இவர் தான். ஒருத்தர் குவிக் ஃபயர் 20s 30s, இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணி போனோம். அதுக்கப்புறம் வர பேட்ஸ்மேன் வந்து அதுல இருந்து அப்படி மொமெண்டம் கண்டினியூ பண்ணி போகணுன்றத வந்து இன்னைக்கு வந்து ஸ்ரேயஸ் ஐயர் பண்ணாரு. ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப மேட்சஸ் கழிச்சு இன்னைக்கு கான்பிடென்டான அந்த ஒரு கெத்தான ஸ்ரேயஸ் ஐயர் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. எப்பயுமே வந்து கடைசி ஒரு சில மேட்சஸ் தான் வந்து ரொம்ப க்ளூலஸா வந்து அவுட் ஆயிட்டு இருந்தாரு, ரொம்ப ஈஸியா அவுட் ஆயிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஸ்டார்டிங்ல இல்ல, ஒரு 2-3 மேட்ச் வந்து பயங்கர கான்பிடென்டா பயங்கர ஃபார்ம்ல இருந்தாரு. அந்த ஸ்ரேயஸ் ஐயர் திரும்பவும் சிஎஸ்கே வந்து ஃபார்ம் கொண்டு வந்துட்டாங்க. பயங்கரமான பத்திரானா வந்து அடிச்ச அடிலாம் வந்து சாதாரண அடி கிடையாது, வச்சு நொறுக்கிட்டாரு. ஜடேஜாவை அடிச்சாரு, நூர் அகமது அடிச்சாரு, எல்லாருமே வந்த எல்லாருக்குமே வந்து அடி விழுந்துச்சு. ஸோ அவரோட ஷாட்ஸ், அவரோட கான்ஃபிடன்ஸ், கேப்டன்ஸ் நாக்குன்றது ரொம்ப முக்கியம். ஆல்மோஸ்ட் மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆமா, கடைசியில என்னமோ ஒரு 6 ரன்னோ 7 ரன்னோ தான் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. கிளியரா பத்திரானா எடுத்த விக்கெட்லாம் இல்ல, அது வந்து இவரா இன்சைட் எட்ஜ் வாங்கி போல்ட் ஆனது. அது ஸ்லாட் பால் தான் எனக்கு தெரிஞ்சு. வந்தவங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. சஷாங்க் சிங்கா இருக்கட்டும், அவர் ஒரு பக்கம், அவர் எனக்கு இது இந்த பேசுற இதுல சஷாங்கோட இன்னிங்ஸ் வந்து ஓரளவுக்கு மறந்து போயிடும் நினைக்கிறேன். 100 கடந்து போயிடுவாங்க. அவரோட இன்னிங்ஸ் தான் பெஸ்ட் கேமியோ. இடத்துல
ஆமா, ஏன்னா பிரப்சிமன் அவுட் ஆகுறாரு, அது போல நேவல் வந்து டக்குனு அவுட் ஆகுறாரு. சஷாங்க் சிங் வர்றப்போ ஓரளவுக்கு வந்து சிஎஸ்கே கொஞ்சம் மொமெண்டம் அப்படி ஷிஃப்ட் ஆகுது, கொஞ்சம் பிரஷர் இருக்க மாதிரி இருந்துச்சு. வந்து பிரஷர் கிஷர்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது நான் உனக்கு தரேன், ரெண்டாவது பாலும் முத பாலே 6. ஆமா, பிரஷர் நான் உனக்கு தரேன்ற மாதிரி 100 6 அடிச்சாரு, கால் மடக்கி வச்சு ஒரு 6 லெக் சைட்ல. ஸோ அங்கேயே அப்படியே வந்து பிரஷரை வந்து திரும்ப சிஎஸ்கே பக்கம் போட்டாரு. அந்த 12 பால் 23ன்றது ரொம்ப 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 வைட்டலான ஒரு இன்னிங்ஸ். ஸோ அது ஒன்று. ஜாஸ் இங்கிலீஷ் அவருமே வந்து வந்தோடனே மடக்கி ஜடேஜாவை வந்து ஒரு ஸ்விட்ச் ஒன்று அடிச்சாரு. ஸோ வந்தவங்க எல்லாம் அவங்களுக்கு இருந்த மாதிரி ஒரு கேமியோ பண்ணாங்க. ஸோ இதில் நெகட்டிவ்ஸும் இருக்குது, பட் நம்ம அப்புறமா பேசுவோம். முக்கியமாக அந்த 4 கேமியோ வந்ததில் வந்து ஐ மீன் 4 முக்கியமான இன்னிங்ஸ் வந்ததில் இன்னைக்கு வந்து மேட்ச் வந்து ஜெயிச்சாங்க. லைக் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஆடினாங்க. சென்னையில் வந்து அவங்களுடைய கொடியை நாட்டிட்டு போயிட்டாங்க பஞ்சாப். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே வந்து எதனால இன்னைக்கு தோத்தாங்க, எதனால டோர்னமெண்ட் விட்டு வெளியே போயிருக்காங்க. ஓப்பனிங் இப்போ வரைக்குமே உங்களுக்கு யாருன்னு தெரியல. இல்லை, அதில் நான் உனக்கு கிளியர் பண்ணிடுறேன். நான் இப்போ வந்து இந்த யங்ஸ்டர்ஸை நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம திரும்பவும் யங்ஸ்டர்ஸை குறை சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இவனுங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலை, நான் குறையா சொல்லல. ஸ்டாண்டர்ட் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இவனுங்களுக்கு டிசிக்கு வந்து மாத்திக்கிட்டே இருக்கானுங்கன்ட்டு. இங்க யார் உங்களுக்கு ஸ்டாண்டர்டான ஓப்பனிங் பேர்? எல்லாருமே ஃபார்ம் அவுட் நீங்க திருப்பி யங்ஸ்டர்ஸ். ஆயுஷ் மாத்திரே ஒன் டவுன் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு. இல்ல இப்போ எப்படின்னா இப்போ நம்ம இவங்க பாக்குறது என்னன்னா இப்போ ட்ரை பண்றாங்க. இவங்க ட்ரை பண்றது நல்லதுதான். இப்போ அடுத்த வருஷம் பார்த்தா அடுத்த சீசனுக்கு தான் அவங்க பார்க்கணும். ருத்ராஜ் கண்டிப்பா வந்துருவாரு. ருத்ராஜ், கான்வே இந்த மாதிரி ஆட்கள் கண்டிப்பா வந்துருவாங்க. இப்போ ஷேக் ரஷீத் இல்ல ஆயுஷ் மாத்திரல யாராவது ஒருத்தர் நல்லா விளையாடாங்கன்னா அவங்க நம்பர் 3ல ஆடுவாங்க. மீதி இருக்கிறத அதுக்கப்புறம் அப்புறமா பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு ட்ரை பண்றாங்க, யார் நல்லா ஆடுறாங்கன்னு ட்ரை பண்றாங்க. அது இந்த யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும். என்னன்னா ரொம்ப இல்லை, ஒரு 20s 25s அவ்வளவுதான், வேற எதுவும் தேவையில்லை. வழக்கமா ஆயுஷ் மாத்திரை ஆண்டு ஷேக் ரஷீத் ஆடுறது தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியாக இவங்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்களோ, லைக் அனலைஸ் பண்ணிட்டாங்களோ இவங்களுக்கு இதான் பிரச்சனை. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்சோ செகண்ட் மேட்சோ ஆயுஷ் மாத்திரை ஆடுறப்பவே அவர் காலை எப்படி நவுத்துறாரு, இவர் டுவர்ட்ஸ் லெக் சைடு தான் அடிக்கிறதுக்கு பாக்குறாரு, இல்லை ரொம்ப ஆஃப் சைடு ஆட பாக்குறாருன்றது வந்து கணிச்சாங்க. நீங்க வந்து நல்லா ஃபுல் லென்த் டெலிவரி, வழக்கமாக ஃபுல் லென்த் டெலிவரி போட்டால் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆயுஷ் மாத்திரைக்கு வந்து கமெண்ட்ரி என்ன சொன்னாங்கன்னா ஃபுல் லென்த் டெலிவரி போடுங்க, அவர் கால் இப்படி அகட்டி வச்சிருக்கிறதுனால அவருக்கு அதை ஈஸியாக அடிக்க முடியாது, கேட்ச் கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கு மார்க்கை சொன்னா அந்த மாதிரி தான் வந்து அந்த விக்கெட் எடுத்தாரு. ஸ்ரேயஸ் சூப்பர் கேட்சை பிடிச்சாரு. அண்ட் ஷேக் ரஷீதும் ரொம்ப மடக்கி லெக் சைடில் அடிக்க பார்க்குறாரு. ஸோ அதில் தான் இன்னைக்கு ஆஃப் சைடில் வந்த பால் ரொம்ப மடக்கி கிராம்ப் ஆகி லெஃப்ட் சைடில் லெக் சைடில் அடிக்க பார்த்து அவுட் ஆனாரு. 5th ஆஃப் சைடில் இருந்து 4th ஸ்டெம்ப் 5th ஸ்டெம்ப் லைனில் வருதுன்னா ஓகே, நீங்கள் மடக்கி அடிக்கலாம். அது வைட் லைன் கிட்ட போகிற பால், வைட் லைனுக்கு கொஞ்சம் முன்னாடி உள்ளே போகிற பால், அதை நீங்கள் வந்து ஆஃபில் தான் அடிச்சாகணும். அதை மடக்கி நீங்க லெஃப்ட்ல அடிக்கிறதுக்கு நீங்க ஒண்ணு அந்த சைடு வெயிட்ட போட்டு திரும்பி இப்படி ஆடணும். நின்ன இடத்துல இருந்தே இப்படின்னா வராது. பிளஸ் அவருக்கு இன்னும் அந்த ஒரு டச் வரலையோன்னு தோணுது எனக்கு. 3 மேட்ச் 4 மேட்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னுமே அந்த ஒரு நர்வி ஸ்டார்ட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருக்கிறாரு. இன்னும் ஒரு கான்பிடென்டா இந்த ஆயுஷ் மாத்திரை வந்து மொதல் மேட்ச் நம்ம பார்த்தப்ப என்ன கான்பிடன்ஸ்டா ஃபர்ஸ்ட் மேட்ச்லன்ற மாதிரி நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி இப்ப ஷேக் ரஷீத் வந்து 3 மேட்ச் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் அவரை ஃப்ரீ பண்ணிட்டு ஆடணும். எனக்கு அடுத்தது வந்து சிஎஸ்கேவோட பேட்டிங் பெரிய நெகட்டிவா பட்டுச்சு என்ன அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா. அவர் எதுக்கு நம்பர் 4ல வந்தாருன்னு நினைக்கிறேன். நம்பர் 4ல எதுக்கு வராருன்னு எனக்கு புரியவே இல்லை. டெவால் பிரேவிஸ் என்ன சொல்ல ஒரு சுப்ரீம் டச்ல இருக்காரு ரைட்டா. ஸோ அவருக்கு நிறைய பால் கிடைக்கணும். இவருக்கு இப்போ கிடைச்ச அந்த 12 பால் வந்து டெவால் பிரேவிஸ்க்கு இன்னொரு 12 பால் கிடைச்சிருந்தா அதுல ஒரு 25-30 ரன் அடிச்சிருப்பாரு அவர். ஸோ அவர் எய்தர் நம்பர் 3 இல்லை நம்பர் 4ல வரணும், அதுக்கப்புறம் சாம் கரன் வரணும், அப்புறம் வந்து தூபே வரணும், அப்புறம் ஜடேஜா, அப்புறம் தோனி, இப்படி தான் வரணும். ஸோ டெவால் பிரேவிஸை இவங்க தப்பா யூஸ் பண்றாங்க. ஜடேஜா முன்னாடி இறக்கி ஸ்பின்னர்ஸ் கிட்டே தான் அவுட் ஆயிட்டு இருக்காரு. அவர் இன்னைக்கு வந்து டெவால் லைக் ஹர்ப்ரீத் பாட ஒரு 3-4 நல்லா அடிச்சாரு, பட் திரும்ப அவர்கிட்டே தான் விக்கெட் கொடுத்துருப்போம். ஸோ ஆஸ் அ பேட்ஸ்மேனா இன்னைக்கு இந்த ஐபிஎல்ல வந்து ஒரு பெரிய ஃபெயிலியர் ஆக ஜடேஜா. அவர் இங்க திரும்ப வந்து ஃப்ரண்ட்ல வந்து ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்கீங்க. நல்ல பேட்ஸ்மேன்லாம் முன்னாடி இருக்கிறப்போ திரும்ப ஃப்ரண்ட்ல ப்ரொமோட் பண்றீங்க. இதனால என்ன ஆகுதுன்னா சிவம் துபே ரொம்ப லேட்டா வராரு. சிவம் துபே நீங்க வச்சிருக்கிறது காரணமே வந்து அவர் ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடுறதுக்காக தான். நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஸ்பின்னர்ஸ்லாம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வர்றப்போ நீங்க வந்து சிவம் துபே இறக்கி விடுறீங்க. அந்த டைம்ல வந்து சிவம் துபே வந்து கஷ்டப்படுறாரு. இல்ல அட்லீஸ்ட் சிவம் துபே நீங்க அந்த ரோல் தான் கொடுக்க போறீங்க அப்படின்னா அவரை அப்படி ட்ரெயின் பண்ணுங்க. ஃபாஸ்ட் பவுலர் நீ ஆட போற, நீ பவுன்சர், ஆமா பவுன்சருக்கு நீ வந்து ட்ரைனிங் எடு, நீ வந்து யாக்கருக்கு ட்ரைனிங் எடு. இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர் 140, 145, 150 போடுவாங்க, அதுக்கு நீ ட்ரைனிங் எடு. இப்படிலாம் பண்ணாம இது வரைக்கும் கொடுத்த ரோலை தாண்டி சம்மந்தமே இல்லாமல் டப்புன்னு இப்படி ரிவர்ஸ் தள்ளி இறக்கி விட்டு நீ ஆடுப்பான்னா இன்னைக்கு அவருக்கு ஸ்ட்ரைக்கே கிடைக்கிறப்பயே ரொம்ப தடுமாறுறாரு. ஸோ அதுதான் அவர் இப்போ என்ன பண்ணிடுவாங்க, தூபே அடிக்க மாட்டாரு. அவர்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குது. இந்தியாவுக்கு ஆடி இருக்காரு, இந்தியா T20 ஆடி இருக்காரு அவர்.
அவருக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. நீங்கள் அவர் கரெக்டான இந்த ரோல் அப்படின்னு கொடுக்காம வந்து டிசி பண்ணுற அதே தப்பு தான் இன்னைக்கு இந்த டைம் வந்து சிஎஸ்கேவும் பண்ணியிருக்காங்க கடைசி ஒரு 2-3 மேட்சா. ஸோ அண்டு இன்னொரு பக்கம் தீபக் ஹூடா எங்கே வராரு, தோனிக்கு அப்புறம் வராரு. என்ன பண்ண போறாரு அவர் என்ன அவ்வளோ பெரிய ஹிட்டரா? அவர் என்ன டிம் டேவிடா, ஆண்ட்ரே ரசலா, இல்லை ரோமன் பவலா, என்ன இல்லை ஹர்திக் பாண்டியா வந்தோடனே ஒரு 6 அடிக்கிறதுக்கு? எனக்கு புரியல. அவருக்கு சுத்தமாக டச்சிலே இல்லை. அவர் என்ன எதுக்காக வந்து உள்ளார கொண்டு வந்தாங்கன்னே தெரியல. அட்லீஸ்ட் அவருக்கு பதிலாக நீ நினைச்சு பாரு, அஸ்வின் இருந்தா கூட கொஞ்சம் பவுலிங்ல ஹெல்ப் பண்ணிருப்பாரு. இவர் அடிச்ச 2 ரன் அஸ்வினால அடிக்க முடியாதா? நான் இதுதான் போன மேட்ச் சொன்னேன். அவர் அடிச்ச அந்த 21 பால் 22 ரன்னை அஸ்வினால அடிச்சிக்க முடியாது. தட்டி அஸ்வினால அடிச்சிருக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அஸ்வினே வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து பவுலிங் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. இவ்வளோ கோடி கொடுத்து நீங்கள் எடுத்திருக்கீங்க, இந்த பிச்சில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. பத்தினா அவ்வளோ ரன்ஸ் போனது, மற்ற பவுலர்ஸ் அவ்வளோ ரன்ஸ் போனதை கண்டிப்பாக வந்து அஸ்வினால வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்க முடியும். ஸோ அந்த இடத்துல தப்பு பண்ணாங்க. தேவையில்லாமல் இப்போ கூட திரும்ப சான்ஸ் கொடுத்து தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது வந்து பேட்டிங்கில் பிரச்சனை, பவுலிங்கில் பிரச்சனை என்ன? பவுலிங்கே பிரச்சனை தான். பத்திரானாவை ஏன் இன்னும் அவங்க பிலீவ் பண்ணிட்டே இருக்காங்க? ஓகே, அவர் டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கிறாரா, அவர் அவரோட பெஸ்ட்ல இல்ல அப்படின்னு தெரிஞ்சிச்சு. பட் ஸ்டில் அவர் ஒன்னும் லைக் எப்படி சொல்றது, பும்ரா மாதிரி லைக் என்னதான் இன்ஜுரியில இருந்து வந்தாலும் அவரோட கிளாஸ் அவர் காட்டுற மாதிரியான பவுலர் வந்து பத்திரானா கிடையாது. பும்ராவோ இல்ல நீங்க யாராவது ஒரு நல்ல பவுலர் சொல்லுங்களேன். புவனேஸ்வர் குமார், ஹெசல்வுட். நான் வந்து எம்ஐ பிளேயரை சொன்னா இல்ல, நான் வந்து எம்ஐ பிளேயரை சொன்னா இவன் பாத்தியா எப்படி ஓட்டுறான் பாத்தியான்னு சொல்லுவான்னா நான் ஒன்னும் சொல்ல சொன்னேன். நீ உடனே சொல்லுவரல்ல. இல்ல அப்படிதான் ஹர்திக் பாண்டியா கூட சொல்லலாம். அததான் சொல்றேன், லைக் ஒரு இன்ஜுரியில இருந்து திருப்பி வந்துட்டு அவங்க லைக் என்னதான் அவங்க ஃபிட்னஸ் இப்படின்ட்டு போனாலும் அவங்க கிளாஸ் வந்து எப்பயுமே ஸ்டாண்டர்டா தான் இருக்குமோ, எப்பயுமே சூப்பரா தான் போடுவாங்க அப்படின்ற மாதிரி பவுலர் வந்து பத்திரானா கிடையாது. உங்களுக்கு ஒரு ரிதம் இல்ல. ஒரு நீங்க எத்தனை மேட்ச், 10 மேட்ச் 11 மேட்ச் ஆடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 11 மேட்ச் ஆடி உங்களுக்கு ஒரு ரிதம் இல்லைன்னு தெரிஞ்சும் ஏன் அவரை பேக் பண்றீங்க? இதேதான் இப்ப ராகுல் திரிபாத்தியும் பண்ணாரு, மாத்துனீங்க. ரச்சின் ரவீந்திரா பண்ணாரு, மாத்துனீங்க. ஏன் பவுலிங்ல உங்களுக்கு ஆல்ரெடி டவுனா இருக்கும் போது சரி வேற என்ன ஒரு நல்ல பவுலரே இல்லையா அவங்க கிட்ட? நாதன் எலிஸ் ஒரு மேட்ச் தான் கொடுத்துருக்கீங்க, திருப்பி இன்னொரு மேட்ச் கொண்டு வரலாமே. லைக் இவரோட அவர் எஃபெக்டிவ். நான் என்ன கேட்க போனா கரண்ட் ஃபார்மை வச்சு சொல்றேன். இப்ப இங்க இருந்து நீங்க மேட்சை வந்து லைக் டோர்னமெண்ட் நீங்க எதுவும் பண்ண முடியாது. பட் ஸ்டில் என்னென்ன பண்ணலாம்? இப்ப சப்போஸ் பத்திரனா வந்து நெக்ஸ்ட் சீசனுக்கு நல்லா அவைலபிளா சூப்பர் ஃபிட்டா கன்சிஸ்டன்ட் பவுலரா வரலாம். கூட அசிஸ்ட் பண்றதுக்கு யாரை வச்சுக்கலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு நாதன் எலிஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்சை மட்டும் வச்சுட்டு இன்னும் அப்படியே தான் இருந்தோம்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸும் குறையும். என்னடா டீம்ல எடுத்து வச்சுட்டு சும்மா உட்காந்துருக்கோமே, நம்ம டேலண்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் குறையும். நீங்க இப்ப டீம் அவ்வளவுதான் முடிஞ்சு, இதுக்கப்புறம் இந்த வருஷம் உங்களால பிளே ஆஃப்ஸ் போக முடியாது. வை நாட் டு ட்ரை எவ்ரி அதர் பிளேயர்ஸ்? இல்ல பத்திரானா அந்த பவுலரா தாண்டி ஒரு ஃபீல்டராவும் ஒரு பெரிய பிரச்சனை. அவருக்கு தெரிஞ்சு அதை புடிச்சிருந்தாருன்னா மேட்ச் மாறி இருந்திருக்கும். தோனியா ஆக்சுவலா வந்து போஸ்ட் மேட்ச் சொன்னாரு, we have to take some catches அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் அதுதான் வந்து மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதுதான் முக்கியம். லைக் ஒரு கேட்ச் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இப்போ ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் 2 பேர் 2 கேட்ச் பிடிச்சாங்கல்ல, எனக்கு பேர் சரியா ஞாபகம் இல்லை. சமீரா 2 பேரும் அந்த 2 கேட்ச் அது பயங்கரமா அது மொமெண்டத்தை மாத்தி விட்டுச்சு டுவர்ட்ஸ் அவங்க டீமுக்கு. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பெரிய கேட்ச் கூட வரல. நீ நார்மலா உங்களுக்கு கேட்சை நீங்க பிடிச்சாலே வந்து போதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுலயும் ரொம்ப ஸ்லாப்பியா இருக்காரு, ரொம்ப ஸ்லோவா இருக்காரு. ஒரு சுழில இருக்கிற காம்படிஷன் கொடுக்கலாம் பாரு அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஸ்லோவா இருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. மற்றபடி எனக்கு வந்து நூர் அகமது எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்ல இருந்த அந்த ஜோஷ் வந்து இப்போ இல்லையோன்ற மாதிரி ஈஸியா அடிக்கிறாங்க. அவர் நிறைய எக்ஸ்பென்சிவா இருக்கு. எனக்கு இன்னொன்னு என்ன தோணுச்சு, ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேருமே 6 ரன் தான் கொடுத்துருந்தாங்க. நூர் அகமதும் சரி ஜடேஜாவும் சரி ஃபர்ஸ்ட் ஓவர் முடியும் போது 6 ரன் தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்த ஓவர் லைக் ஒரு ஓவர் பார்த்துட்டு அடுத்த ஓவர் இவனை பொழந்துடலான்டான்ற மாதிரி தான் பஞ்சாப் ஆடினாங்க. எனக்கு நூர் அகமது ஓகே, மோர் ஆஃப் லைக் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரு, லெக் சைட் மோஸ்டா அப்படிதான் போடுறாரு. ஆனா லைக் ஏர்லி ப்ரெடிக்ஷன் இருக்குதோ பேட்ஸ்மேனுக்குன்ற மாதிரி இருந்துச்சு. லைக் எப்படி சொல்றது, இப்ப அவர் 24 பால்ல
லைக் 6 பால் ஒரு ஓவருக்குன்னா ஒரு 6 பால்ல 4 பால்கிட்ட ஒரே இடத்துல தான் குத்துறாரு. வேரியேஷன்ஸ் காட்ட மாட்டாரு. பேஸ்லயும் வேரியேஷன்ஸ் இல்ல. ஒரு குக்கர் ஒன் டக்குன்னு போடலாம், கஷ்டம் தான். நீங்க ஒரு ஸ்பின்னரா இருக்கும்போது குக்கர் ஒன் போடுறது கஷ்டம் தான். பட் ஸ்டில் யூ கேன். சஹால் பண்ணலையா? ஸோ நூர் அகமது வந்து ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. லைக் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அப்படி கஷ்டப்பட்டாங்க. போற வர மேட்சஸ்ல பார்த்துட்டு ஈஸியா இவர் இந்த லென்த்ல போட்டு திருப்புறாரா பால, ஒன்னு கூகுள் போட்டு இப்படி வருது இல்லை இப்படி போகுது, எங்க லெக் சைட்ல குத்துனாலே இப்படி தாண்டா வருதுன்ற மாதிரி அவங்க ரெடி. சசாங்க் சிங்லாம் அப்படிதான் ப்ரெடிக்ட் பண்ணி, யார் பால்லே வந்து 6 அடிப்பா? இருக்கிறதுலே அவர் தான் இப்போதைக்கு கீ பவுலரா இருக்கிறாரு. அப்படி இருக்கும் போது அவரும் ரன்ஸுக்கு போனாருன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஜடேஜாவும் ரன்ஸுக்கு போயிருக்காரு. லைக் ஜடேஜா கீ பவுலர்லாம் சொல்லாதீங்க, அவர் குவிக் பவுலர் அவ்வளவுதான். இல்ல நல்ல லைக் கடைசி ஒரு 2-3 மேட்ச்ல அவ்வளவுதான் போட்டுட்டாரு. பயங்கர கன்சிஸ்டன்டா போட்டாரு. கன்சிஸ்டன்டா பயங்கர எக்கனாமிக்கலா போட்டாரு. இந்த மேட்ச்ல அடிச்சிட்டாங்க. இன்னைக்கு மேட்ச்ல அடிச்சிட்டாங்க. யாரும் சொல்ல, இப்படி இருக்கிறப்பதான் ஒரு அஸ்வின் மாதிரி ஒரு ஆள் உள்ளார இருக்கிறப்போ ஒரு 7வது ஓவர் ஒரு 8வது ஓவர் வந்து நீங்க திரும்ப அவருக்கு பவர் பிளேல கொடுக்க கூடாது. நூர் அகமது பவர் பிளேல ஒரு ஓவர் யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஜடேஜா அண்ட் அஸ்வினை வந்து ஒரு 7வது ஓவர் 8வது ஓவர் இப்படி கண்டினியூஸா யூஸ் பண்றப்போ நல்ல ஒரு 3 பேரோட ட்ரையோ வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க 3 பேர் ஒரு ட்ரையோவா கரெக்டான ஒரு என்ட்ரி பாயிண்ட்ல இன்னும் இவங்க ஆடவே இல்லை. இத்தனை மேட்ச் ஆயிடுச்சு, 3 பேரும் சேர்ந்து கரெக்டான என்ட்ரி பாயிண்ட் எனக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி ஆடவே இல்லை. அதுதான் என் பிரச்சனை. ஸோ பவுலிங்ல இதுதான் பெரிய பிரச்சனை. மற்றபடி யாரும் நான் குறை சொல்ல மாட்டேன். அஷ்லுக்கு போது நான் குறை சொல்ல மாட்டேன். கலீல் அகமது தான் சூப்பர், அதெல்லாம் பாசிட்டிவ்ல வருவார். கலீல் அகமது சூப்பர், நான் பாசிட்டிவ்ல பேசிக்கலாம். சாம் கரன் வந்து பேட்டிங்ல பண்ணது மாதிரி இன்னைக்கு வந்து பவுலிங்ல பண்ணல. இன்னைக்கு வந்து எப்படின்னா ஸ்லோவஸ்ட் அப்படிதான் போட்டாரு அவரு. பால் வர மாட்டேங்குது. பேட்ஸ்மேன் இறங்கி சாம் கரன் கிட்டே போகணும் போல, கையை கட்டு நான் கையில இருந்து அடிக்கிறேன்ற மாதிரி அவ்வளோ ஸ்லோவா போட்டாரு. ஸோ அது வந்து எல்லா பாலும் அப்படி ஸ்லோவா போட்டா அது ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க வந்து இப்போ ஒரு ஹர்ஷல் பட்டேல் நம்ம சொல்றோம், அவர் ஒரு சில பால் டக்குன்னு கொஞ்சம் குவிக்கரா போடுவாரு. அவர் ஸ்லோவா போடுறதும் கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் டிசீவிங்கா இருக்கும். லைக் வரப்போகுதான்றது தெரியாத அளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. பட் இவர் ரொம்ப ஸ்லோவா தான் போட போறாரு. ஏன்னா வந்து பயங்கர ட்ரெயின் அவுட் ஆயிட்டாரு. அவர் பேட்டிங்லேயே பயங்கர ட்ரெயின் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அவர் எனர்ஜியே இல்லை. ஸோ அவர் ஸ்லோவா தான் போட போறாரு கெஸ் பண்ணி இன்னைக்கு வந்து அடிச்சாங்க. ஸோ அதனால தான் அவர் ரன்ஸுக்கும் போனாரு. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபீல்டிங் ஒரு பெரிய லெட் டவுன். லைக் 10 மாதிரி ஒரு ஃபீல்டர் இருக்கிறப்போ பெரிய லெட் டவுனு. ஸோ அதை அவங்க வந்து பார்த்துக்கிட்டே ஆகணும். இதெல்லாம் தான் வந்து சிஎஸ்கேவுடைய நெகட்டிவ்ஸ். இன்னொரு பக்கம் பஞ்சாப் அவங்க வந்து ஜெயிச்சிருந்தாலுமே அவங்க கிட்ட வந்து இருக்கிற நெகட்டிவ்ஸ் என்ன? அவங்க எனக்கு தெரிஞ்சு பவுலிங் வந்து ரொம்ப பல்ல காமிக்குதுன்னு எனக்கு தோணுது. எப்படின்னா அவங்களுக்கு 3 பவுலர் தான், முக்கியமா 3 பவுலர் தான். நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹர்ஷதீப், மார்க்கோ ஜான்சன், சஹலுமே வந்து ரன்ஸ் போறாரு. மற்றபடி பார்த்தா அப்படின்னா ஹர்ப்ரீத் பார்மா வந்து ரொம்ப லைக் நிறைய பேர் எல்லாருமே நானுமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்தேன். ஏன்னா அவர் எடுக்கிற விக்கெட்ஸ் எல்லாமே வந்து பெரிய ஆளோட விக்கெட்டாக இருக்கும். லைக் ஒரு விராட் கோலி மாதிரி விக்கெட், தோனி மாதிரி விக்கெட், இந்த மாதிரியான விக்கெட்லாம் வந்து பெரிய ஆளுகளோட விக்கெட்டாக எடுப்பார் அவர். பட் இந்த சீசன் வந்து ரொம்ப பெரிய லெட் டவுனாக இருக்காரோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு கொஞ்சம் எக்கனாமிக்கலாக போட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவர் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி அடிக்கிறாங்க. அண்ட் உமர் சாய்லாம் இன்னைக்கு எவ்வளவு வைடு அந்த ஒரு ஓவரு சாம் கரனோட ஓவரு 6, 4, நோபால், வைடு எல்லாமே அந்த ஓவரில் இருந்துச்சு. நீ என்னென்ன எக்ஸ்ட்ரா கேட்குறியோ எல்லாமே அந்த ஓவரில் இருந்துச்சு. ஸோ ரொம்ப லைக் நீ 6, 4 போடுறதுன்றது வேற, நீ வந்து டிசிப்ளின்டா போடுறதுன்றது வேற. ஸோ அந்த டிசிப்ளின் வந்து உமர் சைட் இல்லவே இல்லை. ரொம்ப ப்ரெஷர்ல போட்டாரா என்னன்னு தெரியல. அநியாயத்துக்கு வந்து ப்ரெடிக்டபிளா போட்டாரு. சாம் கரன் வச்சு வெளுத்து வாங்கிட்டாப்ல. ஸோ அவர் ஒரு பெரிய லெட் டவுன் இன்னைக்கு. அப்புறம் ஷெட்கே எனக்கு தெரியல எந்த அளவுக்கு இதுக்கு மாதிரி பவுலிங் கொடுக்காரு, என்ன வாடிக்கான்னு தெரியல. பட் இன்னைக்கு வச்சு பொழந்துட்டாங்க. அவர் பேட்டிங்லயும் பெருசா பண்ணல, தேவையில்லாம வந்து பெருசா பண்ணலைங்க. ஆமா, டிஆர்எஸ் எடுத்துட்டு உட்காந்தாரு கடைசியில. ஈஸியா வந்து 2 ரன் மூணு இருந்துச்சு. அது சும்மா வந்து அடிக்காம அதை தூக்கி கையில கேட்ச் கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி ஒய்டெல்லாம் வந்து டிஆர்எஸ் எடுத்துட்டு உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் பவுலிங்ல வச்சு பொழந்துட்டாங்க, அவரையும் வச்சு பொழந்துட்டாங்க. ஸோ இவங்க பவுலிங் வந்து இந்த பவுலிங்கை வச்சுட்டு நீங்க வந்து பிளே ஆஃப்ஸ்ல போகணும், டாப் 2ல ஃபினிஷ் பண்ணணும், இல்லை கப் அடிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா எம்ஐ ஆர்சிபி மாதிரி ஒரு 2 டீம்ஸ் வந்து பவுலிங்ல கன்னா இருக்காங்க. 2 பேருமே வந்து கன்னா இருக்காங்க. ஆனா அதுக்குள்ளார நீங்க இந்த பவுலிங்கை வச்சுட்டு உங்களுக்கு லக் ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்க வந்து பிழைக்க முடியும் அன்னைக்கு நாள்ல. மற்றபடி இந்த பவுலிங் வச்சுட்டு பிழைக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். கரெக்ட். இது வந்து எனக்கு பெஸ்ட் வந்து ஷெக்டே வந்து இல்லாம வேற யாராவது அவருக்கு பதிலா உள்ள வந்து ஆடலாம். ஷெக்டே வந்து எனக்கு பெருசா ஒரு ப்ராமிசிங் ஒரு பிளேயர் மாதிரி எனக்கு தெரியல. அவருக்கு சான்சஸும் நிறைய கொடுத்தாச்சு, பேட்டிங்லயும் கொடுத்தாச்சு, பவுலிங்லயும் கொடுத்தாச்சு. மேபி மேக்ஸ்வெல் இல்லாத ஒரு காரணம், அவர் இன்ஜுரியில இருக்க ஒரு காரணத்தினால
ஏதாவது ஒரு ஸ்பேஸ ஃபில் பண்ணணும்ட்டு அவங்க ஷெக்டேவிலேயே வச்சிருக்காங்களா? இல்ல உனக்கு ஸ்டாயினிஸ் இருக்காரு. இப்போ நீ வந்து அஸ்மத்துல்லா ஒமசாய்க்கு பதிலா அப்படியே ஸ்டாயினிஸ் எடுத்துறதா, அவர் போடுற ஓவர ஸ்டாயினிஸால போட முடியும், சூப்பரா போடுவார் அவரு. உனக்கு பேட்டிங்கும் கிடைக்கும். உனக்கு பேட்டிங்கும் ஒரு பக்கத்துல பார்த்தா பல்லு இடிக்குது லைட்டா, ஒரு பக்கம் நேர்வதர் அடிக்க மாட்டேங்கிறாரு. ஜாஸ்டிங் ஓகே, ஷெட்கே திரும்பவும் சுத்தமாக ஒண்ணுமே கிடையாது. லைட்டா அவருக்கு கொஞ்சம் எண்டுல வந்து ஒரு 2 6 3 6 அடிக்கிறதுக்கு ஸ்டாயினிஸால முடியும். ஏன்னா எல்எஸ்சி இருக்கிறப்போ இதே சிஎஸ்கே கூட சிங்கிள் ஹேண்டடா கேம்ல ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி இருக்கப்போ அந்த மாதிரி ஒரு பிளேயர் நீங்க உள்ளார வச்சுட்டு நீங்க வந்து அஸ்மத்துல்லா ஒமசாய் மாதிரி ஒரு பிளேயர் ஆடுறது அங்கேயே பெரிய தப்பு. நேர்வதரா அந்த ஒரு இன்னிங்ஸ் ஆர்சிபி கூட அந்த மழை பெஞ்ச மேட்ச்ல வந்து சூப்பரா ஆடினாரு. பட் அதுக்கப்புறம் பெருசா அவர் வந்து எங்கேயுமே ஷைன் பண்ண மாதிரி தெரியல. நல்ல ஹிட்டிங் பயங்கரமா இருக்கு அவர்கிட்ட. லைக் ஒரு 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 எப்படி சொல்ல, எம்ஐல இருப்பாரு திலக்கவரம் மாதிரி ஒரு ஹிட்டிங், ஒரு நமந்தீர் மாதிரி ஒரு ஹிட்டிங்லாம் வந்து இவர்கிட்ட இருக்குது. நல்ல கிளீன் ஷாட்ஸ் ஆடுறாரு. பட் வந்து ஈஸியா வந்து விக்கெட்டை கொடுத்து போயிட்டு இருக்காரு. இன்னொன்னு எனக்கு பிரியன் ஷாரியா வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு இருந்து செட்டில் ஆயிட்டு அப்புறம் ஷார்ட்ஸுக்கு போயிட்டு அவுட் ஆகலான்ற மாதிரி இருக்கு எனக்கு. லைக் ஷார்ட்ஸுக்கு போகணுன்னே அவுட் ஆகுற மாதிரி இருக்கு எனக்கு. அவரோட ரோல் அதானே, லைக் 20 25 30 தான் அவர்கிட்ட எதிர்பார்க்கறாங்க. ஆனா அவர் இருந்தாருன்னு நம்ம பாத்துருக்கோம், அவர் செஞ்சுரி அடிச்ச மேட்ச் பாத்துருக்கோம். செஞ்சுரி அடிச்சாரு. லைக் கண்ணாமினான்னு அடிக்க வேணான்னு சொல்லல, ஆனா கொஞ்சம் லைக் இன்னும் கொஞ்சம் சென்சிபிளா இருந்தாருன்னா ஒரு லாங் இன்னிங்ஸ் கிடைக்கும், ஒரு 50 கிடைக்கும். ஒரு 50யும் இந்த சைடு பிரப்சிம்ரனும் ஒரு 50 போட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் அவங்க 2 பேரும் சூப்பர் ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க, வர்றவங்களுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். இதுதான் வந்து பஞ்சாப் கிட்ட நெகட்டிவ். பட் சிஎஸ்கே என்னதான் இந்த மேட்ச் தோத்துருந்தாலுமே பட் அவங்க கிட்டயும் வந்து சில பாசிட்டிவ்ஸ் இருக்க தான் செய்யுது. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஆஃப்கோர்ஸ் சாம் கரன் பொழந்துட்டாரு இன்னைக்கு வந்து. ஆமா, யாருமே எதிர்பார்க்கல. டேய் என்னடா அடிக்கிற அப்படின்ற மாதிரி. அவரு பேட்டிங்லாம் தெரியுமாடான்ற. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல இன்னிங்ஸ் அவர்கிட்ட இருந்து. ஆமா, ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா. லைக் ஏதோ ஒரு இந்த சில பேர்லாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் நல்ல பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவாங்க, சில பேர் கொஞ்சம் வெக்கேஷன் எடுத்து வந்தா கொஞ்சம் பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் அப்படி ஒரு ரெஃப்ரெஷிங்கா வந்து ஆடின இன்னைக்கு நான் அடிக்க போறேன், ஒரு ஃப்ரீ மைண்டா நான் இன்னைக்கு ஆட போறேன்ற மாதிரி ஆடின மாதிரி இருந்துச்சு. லைக் ஆல் ரவுண்ட் கிரவுண்ட் ஆடினாரு, பயங்கர கான்ஃபிடென்ட்டா ஷாட்ஸ் ஆடினாரு. லைக் எல்லா பவுலரையும் வச்சு ஃபோன் கால் செலிப்ரேஷன், இங்கிலாந்துக்கார கால் பண்றா இங்கிலாந்து ஏய் படிப்பேல ஆல்ரெடி அவனுங்களும் என்ன ஆயிட்டு இருக்கிறானுங்கன்னு தெரியல. இங்கிலாந்து டீமும் வர மோசம் ஆயிட்டு இருக்குது. ஆமா, ஸோ இன்னைக்கு வந்து அவருடைய இன்னிங்ஸ் தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் 190க்கு கொண்டு வந்தது, மொமெண்டத்தை கொண்டு போனதே அவரோட இன்னிங்ஸ் மட்டும் தான். அண்ட் கூட வந்து டெவலப்மெண்ட் இன்னைக்கு கொஞ்சம் அவர் செகண்ட் ஃபீல்ட் ஆடினாரு. லைக் சாம்கரன் அடிச்சிட்டு இருக்கப்போ அவர் கொஞ்சம் செகண்ட் ஃபீல்ட் ஆடினாரு. கொஞ்சம் அப்படி ஆக்சிடென்ட் பண்ணலான்னு போறப்போ அது செம பால், அது 24 பால், அது ஒரு பால் தான் நல்ல பால், ஒரே பால் தான். ஆமா, லைக் ஆல்மோஸ்ட் ஃபுல்லா கிராம்ப் பண்ணிட்டாரு. லைக் அவரால் வந்து ஹேண்ட்ஸ் வந்து எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இன்னொன்னு அவர் அந்த பால் பெருசா எக்ஸ்பெக்டட் பவுன்ஸ் வரலையோன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த குத்துன இடத்துக்கு அட்லீஸ்ட் அவர் இடுப்பு கிட்டையாவது வந்திருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அது அழகா ஸ்டிக்ல போய் அடிக்கிற அளவுக்கு தான் இறந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஏதோ பவுன்ஸ் அங்க இறங்கின மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. எந்த அளவுக்கு அது கரெக்ட்னு தெரியல, பட் ஸ்டில் அந்த பால் எனக்கு ஏதோ அது ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருக்கு. அது எப்படி இவ்வளவுதான் இறங்குச்சு, அது எப்படி கரெக்டா இடுப்புக்கு தானே வந்திருக்கணும், எப்படி இறங்குச்சு அப்படின்ற மாதிரி. சோ அது மட்டும் எனக்கு சூப்பரான பால் தான் அவுட் ஆனாரு. ஜெவல்பேஜி குறை சொல்ல முடியாது, அவங்க 2 பேரும் தான். லைக் இந்த 2 பேர் தான் இன்னைக்கு வந்து டீமை பயங்கரமா காப்பாத்திருக்காங்க. டெவலப்மெண்ட் கடைசி அவர் எப்போ இறங்கினாரோ, எப்போ அந்த ஒரு முட்டிக்கால் வச்சு இப்படி வச்சுட்டு உள்ள இறங்கினாரோ அந்த மேட்ச்ல இருந்து பொழந்துகிட்டு இருக்காரு டெவலப்மெண்ட். பயங்கரமான ஒரு அடிஷன் டு திஸ் டீம், ஒரு ரிட்டன்ஷன் மெட்டீரியல் அடுத்த வருஷத்துல கண்டிப்பா. சோ இதுதான் வந்து இது 2 தான் பேட்டிங்ல இவங்களுக்கு வந்து பெரிய பாசிட்டிவ். இல்ல நாங்க எப்படி சாண்டரை வந்து உள்ள இவனுங்க சிஎஸ்கே எப்படி உள்ள வச்சுட்டு ஆட விடாம தடுத்துட்டு இருந்தானுங்களோ, இவர் இப்ப மும்பைல வந்து நல்லா ஆடிட்டு இருக்காரு. எப்படி பிரவீஸ நாங்க வந்து ஆட விடாம வச்சுட்டு இருந்தோமோ இவரு சிஎஸ்கேல வந்து நல்லா ஆடிட்டு இருக்காரு. சொல்லி வச்சு விளையாடுறீங்களா 2 பேரும் பங்காளிங்க? இப்ப திருப்பி இது பண்ணிடுவானுங்கன்னு நினைக்கிறேன், சாக் பண்ணிடுவானுங்கன்னு நினைக்கிறேன் மும்பை. கார்வின் போஸ் நல்லா பேட்டிங் ஆடுறாரு, நீ இரு அப்படின்றானுங்க. ஆனா அந்த ஆள் போட்ட அந்த கருணாக்கு போட்ட அந்த ஒரு பால்ல இருந்தா மாறவே ஆரம்பிச்சு, டோர்னமெண்டே மாறிச்சு. ஆமா, அது வந்து அவங்களோட ஃபைனா அவரு கருணாநிதி அன்னைக்கு அடிச்ச அடியில 100 தாண்டி போயிருப்பான், மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிருப்பான். எம்ஐ கடைசியில தான் இருந்திருக்கும். அன்னைக்கு அடிக்க ஆரம்பிச்சா இன்னைக்கு நிறுத்தாவே இன்னும் ஆடி இருக்காங்க எம்ஐ. பட் ஓகே, அது அடுத்த இது. சிஎஸ்கேவோட பவுலிங்ல பெரிய பாசிட்டிவ் கலீல் அகமத் அவர் மட்டுமே.
என்ன அவர் வந்து லைக் நம்ம வந்து கிண்டல் பண்ணிருக்கோம், லைக் இந்தியாவில் வந்து அவர் பேக்கப் பிளேயரா கொண்டு போறப்போ இவர் எதுக்குடா இருக்காரு, சம்மந்தமே இல்லாம கல்யாணம் போது எங்க வந்தாருன்ற மாதிரி நிறைய பேர் கிண்டல் பண்ணிருப்பாங்க, நம்மளுமே கிண்டல் பண்ணிருக்கோம். ஆனா அவரோட ஒர்த்து என்னன்றத இவ்வளவு டீம் எப்படின்னா நல்லா விளையாண்டுகிட்டு இருக்க ஒரு டீம்ல நல்ல அட்மாஸ்பியர் இருக்க டீம்ல ஒருத்தவங்க வந்து நல்லா பண்றதுன்றது வேற, அதுவுமே கஷ்டம் தான். ஆனா டீமே வந்து இவ்வளோ பெரிய டவுன்ஃபால்ல இருக்குது, சுத்தமா டீம் என்வரான்மெண்ட் நல்லா இல்ல, நீங்க எலிமினேட்டட் ஃப்ரம் IPL. அப்படி இருக்கிறப்பையும் ஒரு மனுஷன் அந்த கடைசி ஓவர்ல 2 ரன்னை வச்சுக்கிட்டு வந்து டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்றான் அப்படின்னா அதுதான் வேற மாதிரி போட்டாரு. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து 3 பாலுக்கு 2 ரன் 3 பாலுக்கு 1 ரன் மாதிரி ஆயிடுச்சு. அந்த வைடு மட்டும் போடாம இருந்தா இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆப் இருந்திருக்கும். பட் சூப்பரா போட்டாரு இன்னைக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்ல தமிழ் கமெண்ட்ரி கேட்டீங்கன்னா தெரியும், மேட்ச்ல என்ன உயிர் இருக்குங்கன்ற மாதிரிதான் பேசினானுங்க அவனுங்க பேசுவானுங்க. அதாவது ஒரு பாலுக்கு 1 ரன் தான் அடிக்கணும், வைடு போட்டாரு. அதுக்கப்புறமா ஜடேஜா கிட்ட ஒரு கட்ட வச்சாரு யான்சனை, டாட் பால் ஆச்சு. இந்த மேட்ச்ல இன்னும் உயிர் இருக்குங்க. டேய் டேய் டேய். அதுதான் சொல்றேன், அவரு அவ்வளோ லைக் அவர் கான்பிடென்டா அவ்வளோ கான்பிடென்டா இருக்காருன்றது அவரு இதுல தெரியுது, பவுலிங்ல தெரியுது. அந்த ஓவர் 3 ரன் தான் அடிக்கணும், பவுன்சர் தான், வேற எந்த பிளானுமே இல்ல அவருக்கு. பவுன்சர் 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 அவே ஃப்ரம் த பாடி, 3 தான் 2 தான் ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு. அந்த அவே ஃப்ரம் த பாடி கடைசியா எட்ஜ் வாங்கிட்டு போன போறோம், எனக்கு தெரிஞ்சு அது நிக்காய் பெயில்ஸ் போயிருக்கும் தான் நான் நினைச்சேன். ஆமா போயிருக்க வேண்டியது, அட்லீஸ்ட் தோனி தடுத்து இருக்கணும். ஏன்னா அவரு ஃபுல்லா ரைட் சைட்ல வந்துட்டாரு, அப்படிதான் பிளானுக்கு ஏத்த மாதிரி இப்படிதானே போகணும் அப்படின்ற மாதிரி வச்சு அது பத்தி இப்படி போகணும் யாருமே எதிர்பார்க்கல. பட் ஸ்டில் கலீல் அகமது அவரோட பெஸ்ட்ல இருக்கிறாரு, இப்பதான் அவரோட பெஸ்ட்டை நம்ம பாக்குறோம். லைக் எங்கேயாவது ஒருத்தருக்கு இவருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் கிடைச்சதுனா இவர் எண்ட் ஓவர்ஸ்ல ஒரு என்ன ஒண்ணுமே இல்லை, இவங்க வந்து கடைசியில அந்த ஒரு ஓவர்ல 4 விக்கெட் விட்டாங்கல்ல, அந்த 4 விக்கெட் விடாம, அதாவது 7 எவ்வளவு மோசமான பேட்டிங் அப்படின்னா 184 185 சம்திங் ஃபார் 5 தான் இருந்துச்சு, 190ல ஆல் அவுட். ஸோ அந்த கடைசி 7 பால்ல அந்த 5 விக்கெட் விட்டதெல்லாம் கிரைம், இதெல்லாம் கிரைம், ஒண்ணுமே சொல்ல முடியாது. எப்படி ஒன்னும் இல்ல, ஒரு 10 ரன் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தீங்க அப்படின்னா பஞ்சாப் தோத்துப்பானுங்க இன்னைக்கு. ஏன்னா அவ்வளவு மோசமா கடைசியில வந்து அந்த இடத்துல தீபக் ஹூடா பண்ணது தப்பு. ஆமா, தீபக் ஹூடா வித் தோனி விக்கெட் போயிடுச்சு, இதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் இல்ல, ஆப்போசிட்ல சிவம் துபே இருக்கிறான், நீங்க 2 பேர் தான் நின்று மேட்சை எடுத்துட்டு போகணும், இதுக்கப்புறம் ஒரு 210 ஸ்கோர் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சஹால் மட்டும்தான் இப்போதைக்கு இது, அடுத்த ஓவரை நாம பொழந்து கட்டிக்கலாம், இந்த ஓவரை விட்டுருவோம், கடைசி ஒரு ஓவர் இருக்கு அதை பொழந்து கட்டிக்கலாம் அப்படின்ட்டு ரொட்டேட் பண்ணி இருக்கணும் ஸ்ட்ரைக்கர். ஆமா, அது மட்டும் இல்லாம 4 பால் ஆடல, 19.2 ஓவர் தான் ஆடிருக்காங்க, 4 பால் ஆடல, 4 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருக்க முடியாதா? 200 205 200. இன்னொன்னு சிவம் துபே வந்து குட் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் ஸ்பின்னர் நம்ம பார்த்திருக்கோம். சோ தீபக் ஹூடா ஸ்ட்ரைட்டாவே சிங்கிள் ரொட்டேட் பண்ணி விட்டுருக்கணும். ஆமா, அதுவும் லெக் ஸ்பின்னர் வெர்சஸ் லெஃப்ட் ஹேண்டர் நல்ல வாட்டமா இருந்திருக்கும். சிவம் துபே கண்டிப்பா ஏதோ ஒரு 4 or 6 ஏதோ ஒன்னு வந்திருக்கும், ஒன்னு வந்திருந்தா கூட அந்த ஓவர் போதும். அதுக்கப்புறம் வர ஓவர் அழகா சாத்தி இருக்கலாம், சூப்பரா சாத்தி இருக்கலாம். அதுதான் இன்னைக்கு சிஎஸ்கேவோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் பஞ்சாபோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ். லைக் ஒரு நல்ல மேட்ச், ஆல்மோஸ்ட் ஒரு க்ளோஸ் மேட்சாக தான் போச்சு. பட் வந்து பஞ்சாப் வின்னிங் அட் தி எண்டு. சிஎஸ்கேக்கு ஒரு மறக்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட், மறக்கக்கூடிய இல்லை, இதில் வந்து பண்ண தப்பு ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்த டைம் வந்து இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிடுறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் டீமாக வருவாங்க. லைக் தே ஆர் நோன் ஃபார் கம்பேக்ஸ். பார்ப்போம் அடுத்த டோர்னமெண்ட் என்ன பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் டோர்னமெண்ட் வந்து லைக் இன்னும் பாயிண்ட்ஸ் டேபிள் சூடு பிடிச்சி. ஸோ நாளைக்கு ஒரு முக்கியமான மேட்ச் எம்ஐ vs RR. திரும்பவும் சுட்டி குழந்தை நாளைக்கு வராது. அவர் வந்து ஜிடிஏ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அடிச்ச மாதிரி இதுல வந்து பயங்கர இன்னும் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களை வந்து அடிக்க முடியுமா கிடையாது. இந்த மாதிரி நாளைக்கு வந்து இவரை பேசுறானா இல்லையா பார்ப்போம். நாளைக்கு வந்து சும்மா ஒரு பிளைண்ட் ப்ரெடிக்ஷன் போவோமே, லைக் சும்மா நாளைக்கு யார் ஜெயிப்பாங்க, லைக் ஒரு 2 பாயிண்ட் இதனால இவங்க ஜெயிப்பாங்க, இந்த 2 பாயிண்ட் இவங்க ஜெயிப்பாங்க. அஃப்கோர்ஸ்ங்க, இதுல என்ன உங்களுக்கு டவுட்? அஃப்கோர்ஸ் ஆர்ஆர் ஜெயிப்பாங்க. மும்பை கண்டிப்பா ஜெயிச்சிடும். எனக்கும் ஆக்சுவலா எம்ஐ தான் வந்து பயங்கர ஃபேவரட்ஸ். ஏன்னா ஆர்ஆர் கிட்ட பவுலிங்கும் இல்ல பேட்டிங்கும் இல்ல, 2 பக்கமும் வந்து தரிக்கிறதம் தான். ஆனா அன்னைக்கு ஆடின மாதிரி எய்தர் ஜெய்ஸ்வால் ஆர் சூரியவன்ஷி வந்து ஒரு மான்ஸ்டர்ஸ் இன்னிங் ஆடினாங்க மட்டுமே ஆர்ஆர் வந்து ஜெயிப்பாங்கன்னு தோணுது. பட் நான் சும்மா ஒரு பிளைண்ட் ப்ரெடிக்ஷன் நான் போறேன். எனக்கு வந்து நாளைக்கு ஆர்ஆர் அப்படின்னு எனக்கு தோணுது. நீ ஆர்ஆர் ஜெயிச்சா பாயிண்ட்ஸ் டேபிள் செம்மையா சூடு பிடிக்கும். ஆமா, ஆனா என் ப்ரெடிக்ஷன் மும்பை தான் டிசர்விங் ஆன் பேப்பர் அப்படின்னா கண்டிப்பா எம்ஐ தான். ஆனா இதே மாதிரி தான் போன டைம் நம்ம ஜிடிக்கு நினைச்சிருப்போம். ஜிடி தான் ஸ்ட்ராங்கஸ்ட்.
பட் அந்த ஒரு ஆள் மாற்றினா ஸோ பார்ப்போம். அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். திரும்பவும் நாளைக்கு மேபி ஆர்ஆர் வந்து ஒரு மொமெண்டத்தோட வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி நாளைக்கு. இல்ல மோர் ஆஃப் எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஜிடிக்கு வந்து பவுலிங் எக்ஸ்போஸ் ஆகுது. ரொம்ப ரன்ஸுக்கு போனது வந்து லைக் யார் அங்க பெருசா, ரஷீத் கான், பிரசித் கிருஷ்ணா, சிராஜ் அப்பப்போ, சிராஜ் இந்த ஸ்டார்ட் அவ்வளவுதான். மத்தபடி இந்த 3 பேர் தவிர வேற யாருமே அங்க நல்லா போடல. வாஷிங்டன் சாய் கிஷோர்லாம் யூஸே பண்ணல போன டைம். அவங்க என்ன நினைப்புல இருக்கானுங்கன்னே தெரியல அவனுங்க. ஆனா இந்த சைடு அப்படியே மும்பை சைடு பார்த்தோம்னா நறுக்குன்னு இருக்கானுங்க பவுலர்ஸ். ஒருத்த லைக் தீபக் சஹாரு, வேற லைக் யூஸ்வலா ரன்ஸுக்கு போறவங்க ரன்ஸுக்கு போனாலுமே பும்ரா ஒரு சைடு நிக்க வச்சிடறாரு, இல்ல போல்ட் ஒரு சைடு நிக்க வச்சிடறாரு. 2 பேரும் ரன்ஸுக்கு போனா தீபக் சஹாரே ஒரு சைடு நிக்க வைக்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி கலெக்டிவா யாராவது ஒருத்தவங்க வந்து ரன்ஸை லீக் பண்ணாம ஸ்டாப் பண்றாங்கன்ற போது பார்க்க நல்லா இருக்கு. அதே தான் இங்கேயும் ஃபிட் ஆகும்னு நான் ஃபீல் பண்றேன். திஸ் இஸ் கோயிங் ஃபார் எம்ஐ விக்ட்ரி. நான் வந்து ஆர்ஆர் விக்ட்ரி சொல்றேன். பாப்போம் நாளைக்கு மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ஒரு வீடியோ வரும். அண்ட் இதுக்கப்புறம் வர மேட்சஸ் தான் முக்கியமான மேட்சஸ் தான். சி நாளைக்கு இதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஒரு வழியாக 2000 ரீச் பண்ணிட்டோம். நன்றி, மிக்க நன்றி. இதே மாதிரி சப்போர்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. 3000, 5000, 10,000, 1000 சேர்த்துக்கப்புறம் கடந்து போயிட்டே இருப்போம். ரொம்ப மனசால ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அந்த ஒரு நம்பர், அந்த ரவுண்டா நம்பர் பார்க்க ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஸோ அதுக்கேற்ற உழைப்பும் நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்க அதுக்கேற்ற சப்போர்ட் நீங்க கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி. போட்டு செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனா தூரமா இருக்க காரணத்தினால ஒன்னா இருக்கு, அதை பண்ண முடியல. 5K 10K பண்ணுவோம். வந்துருவோம் நினைக்கிறேன். லெட்ஸ் see. வரணும். இதே மாதிரி இன்னொரு பார்த்து பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஓகே.